ஸோ 2 ரெசிபி, வெங்காயம் சொன்னேன், இஞ்சி சொன்னேன், ஒரு பொடி ஒன்று சொன்னேன்லம்மா, அது என்ன பொடி? அங்காய பொடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அங்காய பொடின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் சாப்பிட்டதில்லை. அது எப்படிங்கிறதையும் நான் இந்த ரெசிபி இப்போ வாங்கிக்கிறேன் பாருங்கள். அம்மா, அங்காய பொடி எப்படிம்மா பண்ணணும்? அங்காய பொடி அம்மா மெஷர்மெண்ட் எப்படிம்மா போடுவேன் நீங்கள்? இந்த 4 விரல் இருக்குல்ல, இருங்க நான் கிட்ட வந்துக்கிறேன். இந்த 4 விரல் அளவு, 4 விரல் வச்சு நாக்குக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தூய தமிழ அம்மா அவ்வளோ அழகாக பேசுகிறா. இந்த 4 விரல் சொல்லும் போது எனக்கு நாக்கு தட்டுறது. சொல்லுங்கம்மா. ஹலோ. 4 விரல் அளவு ஜீரகம், அடுத்த 4 விரல் அளவில் மிளகு, அதன் பிறகு இந்த அளவு கொத்தமல்லி, காய்ந்த கொத்தமல்லி. என்னம்மா? காய்ந்த கொத்தமல்லி. அதான் கொத்தமல்லினா பச்சை கொத்தமல்லி கிடையாது, கொத்தமல்லி. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 10 கிராம் சுண்டை வத்தல், ஒரு 5 கிராம் மணத்தக்காளி வத்தல், புளி தேவையான அளவு, ஒரு உருண்டை சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும். உப்பு நம்ம தேவையான அளவு. வரமிளகாமா? வரமிளகாய் ஒரு 5 மிளகாய் வரமிளகாய் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் எண்ணெய் இல்லாமல் இளஞ்சிவப்பு கலரில் பொறுமையாக வறுத்து கொள்ள வேண்டும். ஓகே. ஒரு பிடித்தபடி கருவேப்பிள்ளையும் சேர்த்து கொள்ளலாம், நம்ம விருப்பம். கருவேப்பிள்ளை சேராதவர்கள் பிடித்தவர்கள் சேர்த்து கொள்ளலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன். இதையும் வறுத்து பொடி பண்ணி நைஸா நெய்யோ, சுடு சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டால் பிரமாதமாக. இந்த அங்காய பொடியை வந்து சாதத்தில் மட்டும் தான் போட்டுக்கலாமா? தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்.